இந்த வீடியோவில் நீ இதை செய்ய வேண்டும், நீ இதை செய்ய வேண்டாம், நீ இதை செய்திருக்க வேண்டும், நீ இதை செய்திருக்கக்கூடாது, இந்த சென்டென்ஸ் எல்லாம் எப்படி எப்படி இங்கிலீஷில் பேசுகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீ இதை செய்ய வேண்டும், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா யூ ஷுட் டூ திஸ், யூ ஷுட் டூ திஸ் அப்படின்னு சொல்லலாம். நீ இதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் யூ ஷுட் நாட் டூ திஸ் அப்படின்னு சொல்லணும். ஷுட்டுங்கிறது அப்படி நெகட்டிவில் ஷுட் நாட் அப்படின்னு மாறிடுது. இப்போ பாருங்கள், நீ இதை செய்திருக்க வேண்டும், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் செய்ய வேண்டும், இப்போ செய்திருக்க வேண்டும் அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் டன் திஸ், யூ ஷுட் ஹாவ் டன் திஸ், ஷுட் ஹாவ் ப்ளஸ் வேர்பு 3 ஃபார்ம் வரணும், ஷுட் ஹாவ் டன் திஸ். நீ இதை செய்திருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு யூ ஷுடின்ட் ஹேவ் டன் திஸ் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஷுட் ஹேவ்ங்கிறது நெகட்டிவில் ஷுடின்ட் ஹேவ், செய்திருக்கக்கூடாது அப்படின்னு மாறும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் தரேன், கண்டுபிடிங்க. நீ அவனை விட்டிருக்கக்கூடாது, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்?